கிறிஸ்தவம்னா என்ன? வெள்ளக்காரனுடைய மதமா? இல்ல நல்லவங்களா இருக்கிறதா? சில விதிமுறைகளை கடைபிடிக்கிறதா? இல்ல பாரம்பரியங்களை பின்பற்றுகிறதா? இது எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றியது மட்டுமே. பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, நியாயப்பிரமாணங்கள், விதிமுறைகள், 10 கட்டளைகள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக, சடங்கு பாரம்பரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதற்காக, சபைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், பரலோகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவமே இல்லை. அப்படி இருக்கும் கிறிஸ்தவம் கிறிஸ்தவமே இல்லை. Without Christ there is no Christianity. If there is, then that is not Christianity, because Christ is Christianity. கிறிஸ்துவே கிறிஸ்தவம். சரி, அப்ப யார் இந்த இயேசு கிறிஸ்து? Who is this Jesus Christ? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன், அதாவது கடவுள், fully God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது. இந்த வார்த்தை தான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் இடத்திலிருந்து பிறந்ததுனால நம்ம எல்லாரும் மாதிரி அவரும் ஒரு மனிதரும் கூட. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் fully God and fully human. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரனாக இருக்கும்போது எப்படி கடவுளா இருக்க முடியும்? கடவுள் ஒருவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 ஆள் தத்துவங்களை உடையவர். இததான் நம்ம திரித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளுடைய திரித்துவத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனா நம்மளால விசுவாசிக்க முடியும். அதனால இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் கடவுள் தான். ஆதியிலே கடவுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு. அதாவது in the beginning God created everything. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் அவருக்காக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்தாரு. மனுக்குலமும் உலகமும் சகலமும் இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவுக்காகவே உண்டாக்கப்பட்டது. கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது எல்லாவற்றையும் அவரை போலவே சரியா நல்ல ஒழுக்கத்தோடு எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு. ஆனா மனுக்குலம் கடவுளுக்கு கீழ்ப்படியாம பாவத்துக்குள்ள விழுந்தது. பாவம் செஞ்ச காரணத்தினால மனுக்குலமும் உலகமும் இப்போ சாபத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ நம்மளும் சரி உலகமும் சரி படைக்கப்பட்ட நிலையில இருந்து விழுந்து போன நிலையில இருக்கிறோம். We are fallen from the original state to the sinful state. உதாரணத்துக்கு, கடவுள் நம்மளை படைக்கும் போது நம்ம ஒரு வெள்ளை சட்டை மாதிரி எந்த ஒரு கரையும் இல்லாம வெள்ளையா இருந்தோம். ஆனா நம்ம பாவத்துல விழும் போது, அதாவது சாக்கடையில விழுந்தது மாதிரி நம்மளுடைய வெள்ளை சட்டை கரை பிடிச்சி நாத்தம் அடிக்கிறதா மாறிடுச்சு. நம்ம மனுஷனா இருந்து சாக்கடையை சாப்பிடுற பன்னி குட்டியா மாறிட்டோம். பாவத்தினாலதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. ஏன்னா கடவுள் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், அதாவது சுத்தம் உள்ளவர். பாவத்துல விழுந்த காரணத்தினால கடவுள் நமக்கு கொடுத்த பரிசுத்தத்தை நம்ம இழந்து விட்டோம். பாவத்தின் காரணத்தினால கடவுளுடைய செல்ல பிள்ளையா இருந்த நம்ம இப்போ அவருக்கு எதிரியா ஆயிட்டோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம். இப்போ கடவுளும் மனிதனுமான இயேசு கிறிஸ்துவால கடவுளிடம் இருந்து தொலைந்து போன மனு குலத்தை திருப்பியும் கடவுளிடம் சேர்க்க முடியும். கடவுளையும் மனிதனையும் இணைக்கும் ஒரு பாலமா இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் is a bridge who connects God with humanity. கடவுளும் மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மரித்தார்? மனுக்குலம் பாவத்துல விழுந்த காரணத்தினால மனுக்குலம் மட்டும் இல்ல, முழு உலகமே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த சாபத்தில இருந்து மனுக்குலத்தையும் உலகத்தையும் விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். கடவுள் நீதியுள்ளவர், அதனால அவரால் யாரையும் சும்மா மன்னிச்சு விட முடியாது. தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். கடவுள் அன்பானவரும் கூட, அதனாலதான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காண்டி உலகத்திற்கு வந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளைக்கு பிறகு உயிரோட எழுந்தாரு. பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தாரு. அவர் மரித்த பிறகு 3ஆம் நாள் கழித்து உயிர் தெழுந்ததுனால அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் மரித்தாலும் உயிரோட எழுப்பப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பரமேறினாரு, அதாவது பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரலோகத்துல தன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு உலகத்துல இருக்கிற தன்னுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறாரு. சர்வ படைப்புகளுக்கும் லோகங்களுக்கும் ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு ஒரு ராஜாவா வருவாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க அவங்க இழந்து போன பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா திருப்பியும் பெற்றுக்கொள்வாங்க. கடவுளோடு இணைக்கப்படுவாங்க நித்திய காலமாக. அதுதான் நித்திய ஜீவன். ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க அவங்களுடைய பாவத்திலேயே நிலைத்திருப்பாங்க. அதன் காரணமா அவங்க கடவுளோட சேரவே முடியாது. அதனால அவங்க கடவுளிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்படுவாங்க. அதுதான் நித்திய மரணம், நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, அதாவது கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவருடைய ராஜ்யத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க.
இதுதான் கிறிஸ்தவம். நீங்க இந்த பாவத்துல இருந்தோ சாபத்துல இருந்தோ மரணத்துல இருந்து விடுதலை பெறணும்னு நினைச்சீங்கன்னா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.